அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதீனா முனவராவைச் சேர்ந்த ஒருவர் கூறுகிறார், ஹஸ்ரத் முஆவியார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமக்கு உபதேசம் எழுதி அனுப்பும்படியும் அது சுருக்கமாக இருக்க வேண்டும் என்பதாகவும் ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சலாம் எழுதியதற்கு பிறகு, ஒருவர் மக்களிடையே வெறுப்பையும் பொருட்படுத்தாமல் அல்லாஹு தாலாவின் பொருத்தத்தை தேடுவதில் ஈடுபட்டிருந்தால், மக்களுடைய வெறுப்பின் தீங்கை விட்டு பாதுகாக்க அல்லாஹு தாலா அவருக்கு போதுமானவனாக ஆகிவிடுவான். மேலும் ஒருவன் அல்லாஹு தாலாவின் வெறுப்பை பொருட்படுத்தாமல் மக்களை திருப்திப்படுத்துவதில் ஈடுபட்டிருந்தால், அல்லாஹு தாலா அவனை மக்களிடமே ஒப்படைத்து விடுவான் என நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற கேட்டுள்ளேன். தங்களின் மீது சலாம் உண்டாகட்டும் என்று ஹஸ்ரத் முஆவியார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பதில் எழுதி அனுப்பினார்கள். செயல்களில் அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் செய்யப்பட்ட செயலையும் அல்லாஹு தாலாவை திருப்திப்படுத்த செய்யப்படும் செயலை மட்டுமே அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் அபு உமமா பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். தகுதி ஆற்றலின் அடிப்படையில் அல்லாஹு தாலா இந்த உம்மத்துக்கு உதவி செய்வதில்லை. மாறாக இந்த உம்மத்திலுள்ள பலவீனமான இயலாதவர்களின் துவாக்கள், தொழுகைகள் அவர்களின் தூய எண்ணத்தின் காரணமாகவே உதவி செய்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒருவர் உறங்குவதற்காக தன் படுக்கைக்கு வந்தார். இரவில் எழுந்து தஹஜ்ஜுத் தொழ வேண்டுமென்று நாடியிருந்தார். பிறகு தூக்கம் மிகைத்து விட்டதால் சுபுகுக்குத்தான் கண் விழித்தார். இவருக்கு தஹஜ்ஜுத்துடைய நன்மை எழுதப்படும். அவருடைய தூக்கம் அவருடைய இறைவனிடமிருந்து அவருக்கு வெகுமதியாக கிடைத்துவிட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். தன் உலக தேவைகள் நிறைவடைய வேண்டும் என்ற நோக்குடன் எவர் செயல்படுவாரோ அவருடைய காரியங்களை அல்லாஹு தாலா சிதற செய்து விடுகிறான். ஒவ்வொரு வேளையிலும் அவருக்கு சிரமத்தை உண்டாக்கி விடுகிறான். வறுமையின் பயத்தை அவனுடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து விடுகிறான். அவனுடைய விதியில் எழுதப்பட்டதுதான் அவனுக்கு கிடைக்கும். மறுமை வாழ்க்கை சீர்பெற வேண்டும் என்ற நியத்து எவருடைய உள்ளத்தில் இருக்குமோ அவருடைய வேலைகளை அல்லாஹு தாலா லேசாக்கி விடுகிறான். அவருடைய உள்ளத்தை சீமானாக்கி விடுகிறான். உலகம் இழிவடைந்து அவரிடம் வந்து சேர்கிறது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தாம் கேட்டதாக ஹஸ்ரத் சயீத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.